ஓம் சக்தி தாயே துணை. என் அன்பு குழந்தையே, உன் அம்மா உனக்கு கொடுக்க வந்த வாக்கை தெளிவாக தெரிந்து வைத்துக்கொள். எதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று உன்னை எதிர்பார்த்து காத்திருக்கின்றேனோ அது முக்கியமான விஷயம் என்பதை நீ புரிந்து கொள். நீ உன் துணையோடு வாழ்ந்து விடுவேன் என்று தைரியத்தோடு இருக்கிறாய். ஆனால் இன்று நடந்தது சொன்னால் உனக்கு அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். கேட்டு வைத்துக்கொள், இதுவும் உன் வாழ்க்கைக்கு உதவியாகத்தான் இருக்கும். என்றாவது ஒரு நாள் விடிவு காலம் வந்து என் துணையோடு நான் ஒன்று சேருவேன் என்று காத்திருக்கிறாய். நீ உன் காத்திருப்பிற்கு பலன் கிடைக்க வேண்டும் என்று தான் நானும் இங்கே போராடி வருகிறேன். ஆனால் உன்னை சுற்றி இருக்கும் சூழ்நிலை அப்படி இல்லை. அதை நீ பார்க்கிறாயா இல்லையா என்று எனக்கும் தெரியவில்லை. உன் மனதில் இருப்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான். உன் துணை மீது நீ வைக்கும் அன்பை பற்றி உன்னை சுற்றி இருக்கும் உறவுகளுக்கும் உன்னுடைய நட்புகளுக்கும் கூட தெரியுமே. உன்னை சுற்றி இருக்கும் இத்தனை பேரில் நீ உன் துணையோடு வாழ வேண்டும் என்று எத்தனை பேர் நினைக்கிறார்கள்? உன் துணையோடு நீ சேரவே கூடாது என்று இங்கு எத்தனை பேர் நினைக்கிறார்கள்? அதை தெரிந்து வைத்துள்ளாயா இல்லையா? என் குழந்தையே, இது நாள் வரை யார் எப்படி நினைக்கிறார்கள் என்பது கூட உனக்கு தெரியாமல் தானே இருக்கிறது. ஒவ்வொரு நாள் விடியலிலும் என் துணை இன்று வருவார் என்று தானே நினைக்கிறாய். ஆனால் ஒவ்வொரு நாள் இரவிலும் இன்றும் என் துணை வரவில்லை என்று கண்ணீர் வடித்து உறக்கம் இல்லாமல் தவித்துதானே வருகிறாய். இதற்கு காரணம் உன் விதி என்று நினைக்கின்றாயா? அதுதான் இல்லை. உன்னுடன் இருக்கும் நபர்கள்தான் காரணம் என்று நான் அடித்து சத்தியம் செய்து கொடுப்பேன். கவலைப்படாதே. அவர்கள் செய்யும் வேலைதான் இது. அவர்கள் இருக்கும் வரை உன் துணையோடு உன்னை சேரவிட மாட்டேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருக்கும் அவர்களிடத்தில் இருக்கும் உறவை விட்டுவிட்டு வந்தால் மட்டுமே உன் வாழ்வில் நீ உன் துணையோடு ஒன்று சேர முடியும். உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றும் உன் துணை உன்னை தேடி வர தயாராகத்தான் இருக்கிறார். உன்னை சுற்றி உள்ளவர்கள் ஒவ்வொரு நாளும் சதி வேலையாக செய்து உன் துணையின் மனதையும் கலைத்து இங்கே உன் மனதையும் கலைத்து இரண்டு வேடம் போடுகிறார்கள். நம்பிவிடாதே. புரிந்து கொள். நல்லது நடக்க வேண்டும் என்றால் உன் மனதை நீ தெளிவுபடுத்த வேண்டும். நம்பிக்கையோடு இரு. வாழ்க்கையை கவனமாக நடத்தி வா. நான் இருக்கிறேன், எதற்கும் கவலைப்படாதே. ஓம் சக்தி தாயே துணை. நன்றி, வணக்கம்.